Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற புளியோதரை ரெசிபி ரொம்பவே ஸ்பெஷலா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. ஒரு சாதம் கூட மிச்சம் இருக்காது. அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம புளியோதரை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் வானல்லே நல்லா வறுத்துருங்க. வறுத்து எடுத்துட்டு அது கூட 4 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மல்லி அதை வந்து நல்ல வாசம் வர வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்ல வாசனை வர வரை வறுத்து எடுத்துருங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா கருகிராமல் செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த இந்த 3 பொருட்களையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பையும் போட்டு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துருங்க. அடுத்தது நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க, செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துருங்க. அடுத்தது நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகையும் சேர்த்து நல்லா கடுகு பொரியிற மாதிரி வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தனித்தனியாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம். மிளகாய், மல்லி, அப்புறம் வெந்தயம், இது 3 பொருளையும் தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம் இது வந்து தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிளகாய், மல்லி, வெந்தயம் 3ஐயும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெய்ஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு சேர்த்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துருந்துடலாம். அந்த பவுட்ரு நம்மளுக்கு நைஸாக இருக்கணும், இந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இப்போ இதையும் அரைச்சாச்சு. இப்போ இந்த 2 பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த நம்ம புளியோதரையோட ஸ்பெஷல் பவுடர். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சுக்கட்டும். கடலைப்பருப்பு நல்லா செவக்கணுங்க. இதில் 2 காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுடலாம். அது கூடவே 4 கொத்து கருவேப்பிலை. அடுத்தது இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இன்றைக்கி நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், அதனால் எண்ணெயிலே சேர்த்துட்டேன். அது கூட 150 கிராம் புளி வந்துட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த புளி கரைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டுங்க. புளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்னஸாகவும் ஆயிராமல் மீடியமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்பெஷல் பொடியை தூவிடலாம். புளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 3 பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஸ்பெஷல் பவுடர், இந்த ஸ்பெஷல் பவுடரோட ருசியே வாசனையே வந்து தனிதாங்க. நார்மலாக நம்ம புளியோதரை செய்கிறத விட இந்த ஸ்பெஷல் பொடி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதோட சுவை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பவுடர் போட்டுட்டு நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக அதில் ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் புளியோதரை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம்.
சாதம் வந்து நம்ம நார்மலாக எப்பயும் வடிக்கிறத விட கொஞ்சம் வெதையாக வடிச்சிங்கன்னா தான் புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளியோதரை மிக்ஸ் எடுத்து போட்டு நல்லா சாதத்தில் மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு சூப்பரான சுவையான புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க இது. குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுத்திங்கன்னா ஒரு சாதம் கூட மிச்சம் இருக்காது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் கூட இதை செஞ்சிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.